பாஜக மத்திய அமைச்சர் ஷோபா மீது தேர்தல் ஆணையம் வழக்கு பதிவு செய்திருக்கிறது பற்றிய மேலும் விவரங்களை செய்தியாளர் பாரதி ராஜா விவரிக்கலாம். வணக்கம் பாரதி ராஜா, வழக்கு பதிவு செய்ததற்கான முக்கிய காரணம் என்ன? கண்டிப்பாக கடந்த 2 தினங்களுக்கு முன்பு பெங்களூரு நகரின் நகரப்பேட்டை என்ற பகுதியில் பாஜக ஒரு போராட்டம் நடத்தியது. அங்கு உள்ள இந்து கடை உரிமையாளர் ஒருவரை இஸ்லாமிய இளைஞர் ஒருவர் தாக்கியதாக குற்றம் சாட்டி இந்த போராட்டமானது நடைபெற்றிருந்தது. இந்த போராட்டத்தின் போது பல்வேறு கருத்துக்களை தெரிவித்திருந்தார். அதில் முக்கியமான கருத்தாக பெங்களூரு ராமேஸ்வரம் கஃபே குண்டுவெடிப்பு செய்தவர்கள் தமிழகத்திலிருந்து வந்தார்கள் என்பது போன்ற ஒரு பேச்சை வெளிப்படுத்தியிருந்தார். இதற்கு கண்டனம் தெரிவித்து இது மத ரீதியான பிரச்சனைகளை தூண்டும் விதமாக இருக்கிறது என்று திமுகவை சேர்ந்த RS பாரதி தேர்தல் ஆணையத்திடம் புகார் அளித்திருந்தார். அந்த புகாரின் அடிப்படையில் இந்திய தேர்தல் ஆணையத்தின் பரிந்துரையின் பேரில் கர்நாடக தேர்தல் ஆணையம் மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின் கீழ் 3 பிரிவுகளின் கீழ் மத்திய அமைச்சர் ஷோபா மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மத ரீதியான விஷயங்களை மத ரீதியான பிரச்சனையை தூண்டும் விதமாகவும் அதே போல வன்முறையை தூண்டும் விதமாகவும் ஹேட்ரேட் ஸ்பீச் என்று சொல்வார்கள் ஒரு விரோத போக்கில் செயல்பட்டதாகவும் இந்த வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. இது மிகப்பெரிய ஒரு பின்னடைவை ஏற்படுத்தியிருக்கிறது மத்திய அமைச்சர் ஷோபா கரந்தராஜ் அவருக்கு. ஏனென்றால் ஏற்கனவே மதுரை மாவட்டத்திலும் அவர் மீது ஒரு FIR பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பெங்களூரு நகரிலும் இந்த போராட்டம் தொடர்பாக பெங்களூரு போலீசார் ஒரு வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். இது 3வது வழக்காக அவர் மீது ஒரே போராட்டத்திற்காக பதிவு செய்யப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. அதிலும் குறிப்பாக இந்த வழக்கு தேர்தல் ஆணையத்தால் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி பாரதி ராஜா. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.